ஹலோ அம்மா நான் மேஸ்திரி பேசுறேம்மா. சொல்லுங்க மேஸ்திரி. வீட்டுக்கு நிலக்கதவை வைக்கணும்னு சொன்னேன்லம்மா. ஆமா மேஸ்திரி. நிலக்கதவு மாடல்லாம் போட்டோ எடுத்து உங்க போனுக்கு அனுப்பிச்சிருக்கேம்மா. அதுல எது நல்லா இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிலக்கதவை நம்ம வீட்டுக்கு வச்சிடலாமா? சரிங்க மேஸ்திரி, நான் இப்ப உடனே பாத்துடுறேன். சீக்கிரம் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நாளை கழிச்சு கூட நல்ல நாள் தாம்மா. அன்னைக்கே கூட நம்ம நல்ல நேரத்துல பூஜை பண்ணி நிலக்கதவை வச்சிடலாம். சரிங்க மேஸ்திரி. உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் வர சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்கம்மா. கண்டிப்பா மேஸ்திரி. அம்மா நான் மனசார சொல்றேன், வீடு நல்லபடியா வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நிலக்கதவு மட்டும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சீக்கிரம் பார்த்து அனுப்பிச்சு விட்ருக்கம்மா. வச்சிட்டுமா? சரிங்க மேஸ்திரி, நான் பார்த்துட்டு அனுப்புறேன். அத்தை, சின்னத்த, ஷாலினி, சத்ரி, சௌந்தர்யா. தனோ, என்ன தனோ? அத்தை இருங்க அத்தை, எல்லாருமே வந்துடட்டும். ஏய் சத்ரி, ஷாலினி, சௌந்தர்யா. வரேன். என்ன தனா? என்ன அண்ணி? ஆமா, சௌந்தர்யா ஏன் இன்னும் வரல? அக்கா, அவ டிராவல்ஸ்ல தான்க்கா இருக்கா. நான் இங்க பக்கத்துல ஒரு சவாரிக்கு வந்தேன், அதான் அப்படி வீட்டுக்கு கொண்டு போலான்னு வந்தேன். ஓ தனோ, என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்குமா எல்லாரையும் வர சொல்லிருக்க? அத்தை எல்லாம் நல்ல விஷயம் தான் அத்தை. நாளைக்கு மறுநாள் நம்ம வீட்டோட நிலக்கதவு வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு நம்ம மேஸ்திரி சொல்லிட்டாரு அத்தை. நிலக்கதவா? ஆமா அத்தை. மரகதோ, ஏக்கா, நம்ம ஊடே நல்லா மலை மலைன்னு ஏஞ்சி வருதுக்கா. தனோ, அதுக்குள்ள நிலக்கதவு வைக்கிற அளவுக்கு வந்துருச்சா? ஆமா அத்தை, நாளை கழிச்சு பூஜை வச்சு நமக்கு வேண்டப்பட்டவங்களால கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கலான்னு மேஸ்திரி சொன்னாரு. தாராளமா பண்ணிடலாமா? ஒரு 4-5 நிலவாச கதவை டிசைன் அனுப்பியிருக்காரு. நீங்க எல்லாருமே பார்த்துட்டு எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களோ அதையே வச்சிடலாம் அத்தை. ஷாலினி, உன் போனுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன், நீங்க எல்லாருமே அப்படியே பாருங்க. சரிங்க நீ. இங்க காட்டு. தனோ, இது நல்லா இருக்கு. சரிதா. அண்ணி, அந்த 3வது டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். ஏய் ஷாலினி, அத்தையும் அததான் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த டிசைன் தான் பிடிச்சிருக்குன்னா அப்போ இதே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சொல்லிடுங்க. நான் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அத்தை. சரிம்மா. தனோ, வீடு கட்டுறது எனக்கு ஒரு கனவா இருந்துச்சு. அந்த கனவை நீ என் கண்ணு முன்னாடி நினைவா மாத்திக்கிட்டு இருக்கேம்மா. பாய்சனே, வா. வரேன். கத்தாத. யோ, இது புடியா? நல்லா புடி. டேய் மாமா, பாத்து. டேய், அந்த கருவேப்பிலை ஏறா. பாத்து ஜாக்கிரதை. பாத்து வை. ஏன்னா அந்த கருவேப்பிலை ஏறான்னு தானே சொன்னேன். டேய், அதை குடுறா. எப்படி பாத்து. புடி. ஆமா, இங்க வா. 1 2 3. மா, நாளைக்கு ஹோட்டலுக்கு தேவையான அரிசி காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி வச்சாச்சு. சரியா இருக்கான்னு மட்டும் ஒரு டைம் பாத்துக்கோங்க. காய்கறி மட்டும் 8644 ரூபா பில்லு. பூர்ணி, இந்தா பில்லு. கணக்கை நோட் பண்ணி வச்சுக்கோ. அண்ணன் கேட்கும் போது கணக்கு கரெக்டா இருக்கணும், புரியுதா? சரிண்ணே. கதிரு, சொல்லுங்கம்மா. நம்ம ஜோசியர் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்லப்பா? இருக்குமா. அவருக்கு ஒரு 1600 ரூபாய் போன்ல அனுப்பிச்சு விட்டுருப்பா. 1600 ரூபாவா? எதுக்குமா? இன்னைக்கு காலையில அவரை வர சொல்லி உனக்கு, பூரணிக்கு, நிலாவுக்கு, ராதிகாவுக்குன்னு 4 ஜாதகம் பாத்துருக்குப்பா. அப்போன்னு பார்த்து என்கிட்ட குடுக்கறதுக்கு காசு இல்லாம இருந்துச்சு. அதான் என் மகன் உங்களுக்கு போன்ல அனுப்பிச்சு விட்டுருவான்னு சொல்லிட்டேன். நீ மறக்காம அவருக்கு 1600 ரூபாய் அனுப்பிச்சு விட்டுருப்பா.
சரிம்மா, அதுக்கு என்ன, அனுப்பிட்டா போகுது. டேய் மாமா, போன்ல ஜோசியர் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு மட்டும் ஒரு 1600 ரூபா அனுப்பி விட்டுறேன். சரி மாப்ள, நான் அனுப்பிக்கிட்டேன். ஆமா, என்னம்மா திடீர்னு ஜாதகம் எல்லாம் பாத்திருக்கீங்க? சொல்லவே இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட. எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான்ப்பா. என்ன நல்ல விஷயம்? காலகாலத்துல உனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. அதான் எப்ப அந்த வேலையை ஆரம்பிக்கிறது, என்ன பண்றது, எப்படி பண்றதுன்னு கேக்குறதுக்கு தான் நம்ம ஜோசியரை வர சொல்லி ஜாதகத்தை பார்த்தேன். இப்ப நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டனா? நீ கேட்க மாட்டப்பா. ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைங்களா போய் பெத்தவங்க கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கும். நாங்க பெரியவங்க தான் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணாமா இப்போ? இப்பதான் வாழ்க்கையில ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு போராடிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல கல்யாணம் அது இதுன்னு பண்ணி வாழ்க்கையை திசை திருப்ப நான் விரும்பல. முதல்ல நம்ம ஹோட்டல்ல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணுமா, அதுக்கப்புறம் பூர்ணிக்கு கல்யாணம் முடிக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு பாத்துக்கலாம். எப்பப்பா? 35 36 வயசுலயா? எப்ப பண்ணா என்னமா? இப்படி எல்லாம் நீ சொல்லுவேங்கறக்காக தான் நான் ஜாதகமே பார்த்தேன். அடுத்த மாசம் டிசம்பர் 18ஆம் தேதி உனக்கு பிறந்த நாள் வருது. அதுக்குள்ள உன் கல்யாணத்தை முடிக்க சொல்லி ஜோசியர் சொல்லிட்டாரு. அப்படி ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா இப்படி நீ காலம் முழுக்க தனி மரமா இருக்க வேண்டியதா. அதுக்கடுத்து கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னமா என்னமா நீ பேசிட்டு இருக்க? ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலனா காலம் முழுக்க கல்யாணமே நடக்காதா? என்னமா நீ? அந்த ஜோசியர் என்ன கடவுளா? அவர் சொல்லிட்டா அது மட்டும் தான் இந்த உலகத்துல நடக்குமா என்ன? இத பாருப்பா, நமக்கு பிடிச்சத சொல்றப்போ ஜோசியத்தை நம்புறதும், நமக்கு பிடிக்காதத சொல்றப்போ ஜோசியத்தை கிண்டலா பேசுறதும் இது உலகத்துல இருக்கிற வழக்கம்தான். நீ இப்ப கல்யாணம் வேண்டாங்கறதால ஜோசிய உனக்கு கிண்டலா படுது. ஆனா எனக்கு அப்படி இல்லப்பா. இது வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. உங்க அக்காவுக்கும் மாமாக்கும் கண்டம் இருக்கு. 2 பேரும் ஒன்னா பயணிக்க வேண்டாம். முடிஞ்சா 2 பேரையும் 1 வருஷத்துக்கு பிரிச்சு வைங்க. இல்ல உங்க மாப்பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னாரு. உங்க மாமா வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனாரு. அவ என் பேச்ச கேட்காம இவளு கூட போனா. நான் வேண்டாண்டி, நீ வீட்ல இருந்தே வழி அனுப்பி வைன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவ நான் போயே தீருவேன்னு வழி அனுப்பி வைக்க கூடவே போனா. போனவதான். அதோட அவ புள்ளைய நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அப்ப அந்த ஜோசியர் வந்து, ஏமா 2 பேரும் ஒன்னா பயணிக்க கூடாதுன்னு நான் சொல்லியும் அனுப்பி வச்சிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களேம்மான்னு அவரு கேட்டாரு. இந்த மாதிரி எவ்வளவு பல தடவை அவர் சொன்ன விஷயங்கள் இப்ப நடந்திருக்கு. அதனால இந்த கல்யாண விஷயத்திலயும் நான் எடுக்கிறதா முடிவு. 1 மாசத்துல உனக்கு கல்யாணம், அவ்வளவுதான். தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. என்னடா இவங்க? 1 மாசத்துல கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லு. அப்படி பண்ணிக்க முடியாதுன்னா எனக்கு கருமாதி பண்ணிட்டு அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்க சொல்லு. என்னம்மா? பல நேரத்துல நீங்க யாரும் வீட்ல இல்லாதப்போ நான் தனியா தான் இருக்கேன். அடுப்புல விறகு வச்சு எரிக்கிறப்போ என் சிலையும் உள்ள தூக்கி போட்டு எரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்னம்மா? நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்க? மா